அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் கறி, இது பிரியாணி கூட வச்சு வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கறி எப்படி செய்யலான்றது வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் கறி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக மசாலா பொடியை அரைக்கணும். அதை வறுத்து அரைச்சிக்கிறோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை வறுத்து இந்த கத்திரிக்காய் கறி சமைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் செவந்த உடனே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை மீடியமாக வச்சுக்கிடுவோம். அது கூடவே நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறங்க. நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் அதிகமாக இருக்காது. நீங்கள் சாதா மிளகாய் இருந்தால் ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கிறங்க போதும். இப்போ ஒரு 10 போல் வெந்தயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு இதை ஆற விட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதை அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குருவோம். கடுகு பொரியட்டும். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடுவோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிடுவோம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போதே நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகா அதையும் நம்ம அதை கூட சேர்த்து வதக்கிடுவோம். அது கூடவே ஒரு 6 கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோன்னு பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கிடுவோம். நல்லா வாசனைக்கு தான். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிடுவோம் பெருங்காய பவுட்ரை. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே தக்காளி பழம் நான் ஒரு பெரிய தக்காளி பழம் 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அது கூட சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும், அப்புறம் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பாதி கொஞ்சம் நேரம் நான் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை நம்ம அதோட சேர்த்துக்கிடுவோம். இது நீங்கள் பிரியாணிங்க கூட தொட்டு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கிறோம். நம்மளுக்கு இது எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிடணும். இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். நடுவில் ஒரு தடவை நம்ம கிண்டி விடுவோம். நான் அடுப்பு மீடியமாக வச்சுட்டு மூடி விட்டுட்டேன், அப்படியே உள்ளுக்குள்ளே புழுங்கிருன்ட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி விட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நம்மளுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம அரைச்ச பவுட்ரை நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம். நான் அரைச்ச பவுட்ரு எல்லாமே இதுக்காக தான். நீங்கள் சாதா மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கிறங்க. காஷ்மீரி மிளகா இருந்தால் நான் கலருக்காக தான் அதை எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். சாதா மிளகா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் காரத்துக்கு விருப்பத்துக்கு அந்த மாதிரி ஒரு 3லேருந்து 5 மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சில மிளகா ரொம்ப அதிகமாக காரம் இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கிறோங்க. கத்திரிக்காய் வேகலைன்னா நீங்கள் புளி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேகாது. சின்ன நெல்லி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், நம்ம அதை சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன்.
உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடி அரைச்சதுனால பச்சை வாசனை எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு மறுபடியும் நம்ம மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இது கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கணும். இது ரொம்ப சுக்காவாக இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். அந்த உப்பு புளி எல்லாம் ஒன்றா சேரும். நல்லா 5 நிமிஷன்றது 7 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு.